குடும்பம் என்னும் புதிய பாதையில் பிள்ளை என்னும் மரபுகளோடு வீரநடை போடுபவன். உறவுகளை வீட்டில் விட்டு வாழ்வின் உயர்வுக்காக ஓயாது உழைப்பவன். தன் துயரத்தை விடுத்து பிள்ளையின் உயர்வை எண்ணி நடப்பவன். தன் வாழ்வில் பெறாதவற்றை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு பெற்றுத்தர நினைப்பவன். தயக்கத்தை போக்கி தைரியத்தை கற்றுத் தருபவன். அன்பெனும் போது அன்னையை அடையாளம் காட்டுபவன். பாசத்தை எதிர்பார்க்கும் பிள்ளையிடம் அதிக நேரம் பகிர முடியாது என்பதால் பாசத்தை வெளிப்படுத்தாது விலகி நிற்பவன். பிள்ளையின் வளர்ச்சியில் காற்றாய் பயணிக்க விரும்புபவன். என்றும் தன் குடும்பத்தில் நினைவுகளோடு தனித்து பயணிப்பவன் தந்தை. ஒரு நாள் ஒரு இளைஞன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு புகாரை வந்து சொல்றான். யார சொல்லலாம், என் தந்தை எப்போதும் என்னிடம் பணம் கேட்கிறார், என் பணத்தை எடுத்து செலவழிக்கிறார் என்று சொன்னான். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தந்தையை கூட்டிட்டு வா என்று. அவன் தந்தையை அழைக்க சென்ற அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து சொன்னாங்க, அவர் தந்தையை உங்கள் முன்னால் வரும் பொழுது அவரிடம் ஒரு விஷயத்தை கேளுங்க. அவர் உங்களை பார்க்க வரும் வழியில யாரும் கேட்க முடியாதபடி சிறிய குரலில் ஏதோ பேசி கொண்டு வந்தாரு, அவரிடம் அது என்னவென்று கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. தந்தையும் வந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தந்தையிடம், உங்கள் மகன் சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவர், யார சொல்லலாம், நான் அவனுடைய பணத்தை எடுத்து பிறர் மீது வீணாக செலவழிக்கல, அவனுடைய ஏழை பாட்டிக்கு தான் நான் அந்த பணத்தை வந்து செலவழிக்கிறேன், அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது, மேலும் அந்த பணத்தை எங்க குடும்பத்திற்காக தான் நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்க இங்க வரும் வழியில முணுமுணுத்த அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவர், நான் சில கவிதைகளை சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதை என்னுடன் பகிர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொன்னாரு, என் மகனே, நான் உன்னை சிறு வயதிலிருந்து வளர்த்தேன். உன் குழந்தை பருவத்தில் உனக்காக பல இரவுகள் தூங்காமல் இருந்தேன். நீ சுகமில்லாமல் இருந்தால் அது எனக்கு தானே நடந்தது போல் உணர்ந்தேன். உன் ஒவ்வொரு இரவிலும் நீ நிம்மதியாக தூங்கும் வரை நான் கண்மூடவில்லை. நீ சிரித்தால் என் இதயம் மகிழ்ந்தது. நீ இளமை பருவத்தை அடைந்தாய். அந்த நாள் வருவதை நான் பல ஆண்டுகள் எதிர்பார்த்தேன். நீ கற்றறிந்து துறையில் நிபுணராகி வாழ்க்கையில் நிலைநிறுத்துவதை நான் வரவேண்டிய கனவாய் நினைத்தேன். நீ பெரியவனாகி அந்த நாள் வந்ததும் என் எதிர்பார்ப்பு இதுதான் என எண்ணினேன். ஆனால் அந்நாளில் நீ எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? கடுமையான வார்த்தைகள், கடுஞ்சொற்கள், பிணக்கான பார்வைகள். நீ என் மீது கடமைப்பட்டவன் போல் அல்ல, நான் தான் உன்னிடம் கடமைப்பட்டவன் போல் நடந்தாய். ஒரு அயல்வாசி இன்னொரு அயல்வாசியை மதிப்பது போல் கூட நீ என்னை மதிக்கவில்லை. அப்படி அயல்வாசியை போல் மதித்திருந்தால் கூட நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்னார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாடி நலையும் அளவிற்கு அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை மார்பில் இருந்து பிடித்து குலுக்கி கூறினார்கள், நீயும் உன் சொத்துக்களும் அனைத்தும் உன் தந்தைக்கே சொந்தம் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்தித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்று. இன்றைய சமூகத்தில் இருக்கும் தந்தைகள் பிள்ளைகளுக்காக செய்யும் தியாகங்கள் ஏராளமானவை கண் முன்பே கண்டு கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய ஆசைகள் பலவற்றையும் ஒதுக்கி குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக வெளியூரில் பனியிலும் மழையிலும் கடும் வெயிலிலும் மண்ணு காற்றிலும் உழைக்கும் தந்தை. தன்னுடைய உடல் நலனை கூட பொருட்படுத்தாமல் இரவில் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தந்தை. தனக்கென்று எதுவும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, மருத்துவ செலவு, இவை அனைத்தையும் தவிர்த்து இந்த காசை கொடுத்தா தன் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ற எண்ணத்திலும் வாழும் தந்தை. நமக்கு தான் சின்ன பிள்ளையில எதுவும் கிடைக்கல, என்னோட பிள்ளைகளுக்காவது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கின்ற தந்தை. இதுதான் உண்மையான தந்தையின் இதயம். ஆனால் இப்படி இருக்கும் தந்தையிடம் இன்று உள்ள பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? அவர்களிடத்தில் மரியாதை இல்லாமல், பணிவு இல்லாமல், இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த அந்த சொத்தினை பிடுங்கிக் கொண்டு அனாதை இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்று தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் தான் இருக்கின்றார்கள். இதனால் தான் சில தந்தைகள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னால் மரணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். குடும்பத்திற்காக உழைத்து ஓடாய் போனவர், கௌரவிக்கப்பட்டு வாழ வழிகாட்டப்பட வேண்டியவர், ஒரு மூலையில் அமர்த்தி மௌனத்தில் ஆழ்த்தி 3 வேளை சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற நிலைதான் இன்று பல தந்தைகளுக்கு. உண்ணும் நேரமும் உறங்கும் நேரமும் தவிர மற்ற நேரங்களை பல தந்தைகள் கழிப்பது டீக்கடை பெஞ்சுகளிலும், முடித்திருத்தகங்களிலும், பள்ளிவாசல்களிலும், வீட்டின் திண்ணைகளிலும் தான். 40-50 ஆண்டுகள் தன் குடும்பத்திற்காக உழைத்த தந்தை ஊரில் உணவகத்தில் போய் உணவு உண்ணும் போது அவர் பெற்று வளர்த்த குழந்தைகள் இதனை கண்டு கொள்வதே இல்லை. தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொடுத்து பழக்கப்பட்ட குடும்ப தலைவனுக்கு கடைசி காலத்தில் அனைத்தையும் கெஞ்சி கேட்க வேண்டிய நிலை. சூழ்நிலையை அறிந்து சில தந்தைகள் வாய் திறந்து கூட கேட்க மாட்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். சிறு வயதில் அவர் உங்களுக்கு செய்த தியாகங்கள் அனைத்தையும் உங்களால் இயன்ற அளவு உங்கள் தந்தையோடு இணக்கமாக இருங்கள். அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள். அவரை தனிமைப்படுத்தி அமர்த்தி விடாதீர்கள்.
வயதான காலத்தில் தனிமை மிகவும் கொடுமையானது. அதிலும் தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது. அவரது சில்லறை செலவுக்காக பணம் கொடுங்கள். பிணக்குகளை காரணமாக கொண்டு பேரம் பேத்திகளை அவரிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் தந்தையாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். குடும்ப தலைவன், சம்பாதித்தவன், அதிகாரம் செலுத்தியவன், குடும்பத்தை பாதுகாத்தவன், பிறர் மதிப்பிற்குரியவன் போன்ற பல படித்தரங்களில் வாழ்ந்த தந்தையை அன்பு, பாசம், நெருக்கம், நிம்மதி இவற்றிற்காக இயங்க வைத்து விடாதீர்கள். அவர் மரணித்த பிறகு என் தந்தை இப்போது இருந்திருந்தால் அதை செய்திருப்பேன், இதை செய்திருப்பேன் என்று இயங்குவதை விட அவர் இருக்கும்போது மிகவும் நெருக்கமாக இருந்து அவரது தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உனது தந்தையை நீ பாதுகாக்கும் காலமெல்லாம், தந்தையின் மீது அன்பு செலுத்தும் காலமெல்லாம் சுவனத்தின் வாயிலை நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய். தந்தையை நீ முறைக்கும் காலமெல்லாம், தந்தையை விட்டு நீ புறமுதுகு காட்டி ஓடும் காலமெல்லாம் சுவனத்தினுடைய வாயிலை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தந்தை என்பவர் சொர்க்கத்திற்கான நடுவன் கதவாக இருக்கிறார். நீ விரும்பினால் அதை காப்பாற்றிக்கொள், இல்லை என்றால் அதை இழந்து விடு என்று. உங்கள் தந்தை உயிரோடு இருந்தால் ஓடி சென்று அவரை அணைத்துக் கொள்ளுங்கள். அவரை போல் பிறர் இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கும் எல்லா உறவையும் விட தாய் தந்தையே மிக முக்கியமானவர்கள். நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர்களை உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். உங்கள் தந்தை மரணித்திருந்தால் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்கள். ஏனென்றால் பெற்றோருக்காக அவர்களின் பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா அவர்களை பின்தொடரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதர சகோதரிகளை, தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு கண்ணியத்தை தரக்கூடிய பிள்ளைகளாகவும், தாய் தந்தையை அவரது உடலை விட்டு பிரியும் வரை அவர்களை நல்ல முறையில் நடத்தக்கூடிய பிள்ளைகளாகவும், அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், சாலிகான பிள்ளைகளாகவும் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் அவர்களின் வயதான காலத்தில் நாம் அவர்கள் மீது கோபம் காட்டாமல் கருணையுடன் பேசக்கூடிய இரக்கமுள்ளவர்களாகவும், பெற்றோருக்கு இறைவன் கொடுத்த முக்கியத்துவத்தை உணர்ந்து பணிந்து வாழக்கூடிய நற்பிள்ளைகளாகவும் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட உரைகளை கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேட்க விருப்பம் இருந்தால் தயங்காமல் கமெண்டில் கேளுங்கள். இன்று நாம் பல வகையான வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் பற்றிய நற்செய்திகளை சொல்கின்ற சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்ய மறுக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் இருந்து ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் சரி, அதை மற்றவர்களிடம் பகிருங்கள் என்று. நீங்களும் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உண்மை தூண்டுதல் கிடைத்தால்தான் மார்க்க பாதையில் செல்வதற்கான ஆர்வம் வரும் அல்லவா? அதுபோலதான் உங்களின் ஒவ்வொரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எங்களை மேலும் இது போன்ற நற்செய்திகளை பகிர தூண்டும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.